ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் இந்த ஆயில் செஞ்சு வச்சுருந்தேன்ல, அதை அப்ளை பண்ண போகிறேன் 2வது நாள். நேற்றுக்கு செஞ்சு வச்சோன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தலை குளிக்கல. இன்றைக்கி ஒரு தடவை வச்சுட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் தலை குளிக்கணும். இதில் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி செஞ்சால் கட்டியாயிரும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் ஊற்றி காய்ச்சினேன் ரோஸ்மெரி போட்டு. அப்போவுமே எண்ணெய் கட்டியாயிடுச்சு. ஓகே, நேற்று தேய்ச்சதுக்கே இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, பார்ப்போம். உடனே முடிவு பண்ண முடியாது. ஒரு 10-15 நாள் தேய்ச்சோம்னா தான் தெரியும். ஓகே, அடுத்து நாங்கள் காடை முட்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருந்துச்சு. ஓகே, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி உள்ளே அவங்க பாயில் பண்ணிவிட்டு அது ஒரு லிக்விடில் போட்டு ஊற வச்சுருக்குறாங்க. அதை நம்ம அப்படியே வார்ம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம ஏதாவது டிஷ் பண்ணுறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் சாப்பிட்லாம். இது பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்காக நான் ஊற வச்சுருந்தேன். பச்சைப்பயிறு, அரிசி, உளுந்து, வெந்தயம்லாம் ஊற வச்சுருந்தேன். ஓகே, காலையில் அது கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேல் தோசை ஊற்றினேன், நல்லா வந்திருக்குது. நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றேன். வீட்டில் எல்லாம் சட்னி வச்சு சாப்பிட்றேன். நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றேன். இது ஆப்பிள் பனானா ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிளு, ஒரு பனானா போட்டு அது கூட ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டு. அப்போ தான் இதோட கலர் மாறாமல் இருக்கும். வச்சு குடிக்க முடியும். கொஞ்சம் நேரம் ஆனோம்னாலும் பரவாயில்ல, வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா ஜூஸ் போட்ட உடனே டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கலர் மாறிடுது. அதனால் எப்போவுமே நான் ஆப்பிள் ஜூஸு, பனானா ஜூஸ் போட்டேன்னா ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டை ஆட் பண்ணி தான் போடுவேன். அப்போ கலரும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். கட் பண்ணி போட்டேன் ஜாரில். இப்போ கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுற வேண்டியது தான். நல்லா ஜாரே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மேலே மூடி. ஓகே, உடனே அந்த ஃப்ளக்கை கழட்டி வச்சிடணும். இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்த்துருவாங்க, அதுக்குள்ளே ஏதாவது சொருகிடுவாங்க. அதனால் உடனே கழட்டி வச்சிருவேன். ஏதோ செம்மையாக வந்திருக்குல்ல கலர்ஃபுல்லாக. ஓகே, சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. இது வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக செஞ்சேன். அதில் ப்ரக்கோலி, நேற்று மஷ்ரூம் வாங்கினோம். அந்த மஷ்ரூமு அப்புறம் கேரட்டு அது மட்டும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் வெந்தய குழம்பு வச்சேன். வெந்தய குழம்பு நல்லா நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் நிறையா போட்டு வச்சேன். நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வெந்தய குழம்புலாம் பெருசாக வச்சதில்லை. இப்போ திடீர்னு வைக்கலான்னு தோணுச்சு, வச்சேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, சூப்பராக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாய்க்குட்டி ஸ்கூலுக்கு போகிறேன்னு பேகை மாட்டிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பா அவள் வீட்டுக்குள்ளார. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சேன். அந்த ஸ்நாக்ஸ் சாய்க்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அம்மா அந்த ஸ்நாக்ஸு. அவள் சாப்பிட்டா உடனே எம்மின்னு சொல்லிடுவா. அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணிடுவா. அவளுக்குமே அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம அவளை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவள் எல்லாமே என்ன சொன்னோம்னா அது எல்லாமே செய்வா அவள். அது மாதிரி அவளும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் தேங்க்யூ எல்லாமே சொல்லுவாள் அவள். சூப்பராக இருக்குது எம்மின்னு எல்லாமே சொல்லுவாள். ஓகே, அதுக்கப்புறம் நானும் சாயும் ஈவினிங் அப்படியே சாக்லேட் ஹாட் மில்க்கு போட்டு குடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு இட்லி ரெடி பண்ணேன். மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லி ஊற்றிட்டு அதுக்கு சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன் அதுதான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஓகே, அதை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. அது வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், நிலானிக்கும் ரொம்ப பிடிக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கனை. அதனால் அது கொஞ்சம் லிக்விடாக லைட்டாக கிரேவி இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இது எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம். இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. ஜாலியாக இருந்தோம். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய் பாய்.